காதல்னா உங்களோட புரிதல் என்ன? நாம் விரும்புகிறவங்க நம்மளை விரும்பணும்னு அவசியம் கிடையாது. நம்ம லைஃப்பில் வந்து ஒரு கிரே பார்ப்போம், பிளாக் பார்ப்போம், இவர் ஒயிட்டு. அம்மா சொன்ன ஒரு விஷயத்துக்காக நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து. Plan your next summer escape with Grand Royal Tours. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. டிரெக்டரா கோவம் வராது, ஆஸ் அ பர்சனா எப்படி நீங்க எப்பவுமே சாஃப்ட் பாய் டைப் தானா? இல்லை அப்படின்னு இல்லை, எப்பயாவது ரேராக வரும். பட் டிசப்பாயின்மெண்ட்ஸ் அப்போ வரும் இல்லையா, அதெல்லாம் யார் ஹியூமன்ஸ் இல்லை, நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அந்த மிஸ்டேக்கில் நம்ம கற்றுக்குறோம். நம்ம பாலா சார் லான்ச் ஈவெண்ட்ல பொங்கி எழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பாசத்துல வந்து நாங்களாம் அப்படி நம்ம வந்து பாலா சாரோட ஹார்ட்கோர் ஃபேன் இல்லையா. அவன் ஈவெண்ட்லேருந்தே என்னோட சாரோட கொலாபரேஷன் இருக்குது. சார் வந்து ஏதாவது லுக் டெஸ்ட் பண்ணணும், அவரோட படங்களை என்ன தான் கூப்பிடுவாங்க, ஆடிஷன் பண்ணால் தான் போவேன். வணங்கானோட ஆடிஷன் பண்ணும்போது நான் தான் போனேன் ஃபுல்லாக. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் விஜய் பரணி. இப்போ நம்மளோட காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தோட டிரெக்டர் விஜய் சார் அண்ட் ஹீரோ மதும் கேஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர், ஸோ ஹாப்பி டு இன்டர்வியூ. அண்ட் மதும் கேஷ் சித்தார்த் அப்படின்ற கேரக்டர் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ டெபியூ அப்படின்னும் போது ஏஎல் விஜய் சார் எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் டிரெக்டராக இருந்தார் அப்படி சொல்லுங்க எங்களுக்கு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுங்க. விஜய் சார் ஸ்ட்ரிக்ட் டைரக்டர்லாம் இல்லை, ஹி இஸ் வெரி கைண்ட் கம்ஃபர்டபுள் டைரக்டர். அண்ட் ஓகே சார், டிரெக்டராக கோவம் வராது, ஆஸ் அ பர்சனா எப்படி நீங்க எப்பவுமே சாஃப்ட் பாய் டைப் தானா? இல்லை அப்படின்னு இல்லை, எப்பயாவது ரேராக வரும். வரும், அது வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரே டைம்ல பர்ஸ்ட் அவுட் ஆயிடுறது அந்த மாதிரி உள்ள வச்சு. அது எப்பயாவது 2 years once, 2 years once சார், 1 year once அந்த என்ன மாதிரி சார் சொல்றீங்க? அந்த மாதிரி ஒரு கோவம் அப்போ தான் வரும். ஓகே, பட் டிசப்பாயின்மெண்ட்ஸ் அப்போ வரும் இல்லையா, அதெல்லாம் யார் ஹியூமன்ஸ் இல்லை. எஸ், சரி, சில விஷயம் நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னா நம்ம அதான் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். பட் ரொம்ப கம்ப்ளீட்டாக லாஸ்ட் மை செல்ஃப் இன் ஆங்கர்லாம் அது ரொம்ப ரேராக தான். நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அந்த மிஸ்டேக்கில் நம்ம கற்றுக்குறோம். ஸோ இதெல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு கியூரியஸா இருந்தது என்னன்னா, ஏஎல் விஜய் சார் வந்து டிரெக்டர் விஜய் சார் அப்படின்னு பேரை மாத்திட்டாங்கப்பா அப்படின்னு எல்லாரும் போடுறாங்க. என்னது இல்லை, முதல்ல இருந்தே அதான் பேர். ஆனா எல்லாரும் இப்பதான் மாத்தினீங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு சார், கிளாரிஃபிகேஷன் இல்லை, கொடுத்துருக்கீங்க. என் ஃபர்ஸ்ட் படத்தின் டைட்டிலில் பார்த்தீங்கன்னாவே அதுதான் என் பேர். ஓகே, நீங்கள் எந்த படத்துலையுமே வந்து விஜய் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன தலைவாக பண்ணும்போது ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் மீடியா வந்து அப்படி எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ பட் ஆல்வேஸ் மை நேம் வாஸ் விஜய் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இப்போ மெட்ராஸ் பண்ணி எடுத்து பாருங்கள், தேவத்தை எடுத்து பாருங்கள், இல்லை கிரீடம் எடுத்து பாருங்கள், இது மட்டும் தான் எனக்கு டைட்டில் இல்லை. ஸோ மை ஸ்க்ரீன் நேம் இஸ் ஒன்லி விஜய். சோ மீடியா பீப்பிள் அப்படி அட்ரஸ் பண்றதுனால ஏஎல் விஜய் சார் அது ஓகே, சரி, இனிமேல் மை இனிஷியல் இஸ் ஏஎல். ஸோ அதனால் வந்து அவங்க அட்ரஸ் பண்ணுறது தப்பு இல்லை. பட் மை ஸ்க்ரீன் நேம் இஸ் ஒன்லி விஜய். அண்ட் நான் சொல்லியிருந்த மாதிரி கதை கேட்கும் போது நம்ம ஒரு விஷன் வச்சிருப்போம், ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் இருந்திருக்கும். ஓகே சார் இப்படி சொல்றாரு, இந்த மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு நரேஷன் கேட்கும்போது அது ஆன் செட்ல இருக்கும்போது எந்த மாதிரி, ஏன்னா அந்த லூப் எங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது இது எப்படி என்ன கனெக்ஷன் பண்ண போறாங்க, எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு த்ரில்லிங் மொமெண்டாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இங்கே சார் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது நம்ம ஒரு அசம்ஷன் வச்சுருப்போம், இப்படி பண்ணால் இப்படி இருக்கும்னு. ஆனால் சார் வாஸ் ஆல்வேஸ் பர்டிகுலர். ஓகே, எனக்கு இந்த ஜோன் தான் வேணும், இவ்வளோ தான் இருக்கும், இதுக்கு மேலேயும் பப்ளிக். சார் ஆக்சுவலி ஒரு சீன் முன்னாடியும் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவார். ஸோ அதை நாங்கள் என்ஆக்ட் பண்ணுறது தான். ஸோ தட் இஸ் கிவிங், நாங்கள் என்ஆக்ட் பண்ணுறது. அண்ட் நம்ம ஸ்கிரிப்ட் படிக்கும் போதோ சார் சொல்லும் போது இருக்கிற சீன் செட்டில் இருக்காது. பிகாஸ் செட்டில் இருக்கும் போது அது டோட்டலாக டிஃப்ரெண்ட் சீனாக இருக்கும், டிஃப்ரெண்ட் சரௌண்டிங்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். எவ்ரிவே சார் அண்ட் அரவிந்த் சார் எவ்ரி ஒன் வாஸ் கம்ஃபர்டபுள். அர்ஜுன் அசோகன், ஸோ ஜியா எல்லாருமே பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே தமிழ் லாங்குவேஜ் அவ்வளோ வராது. அது இருந்துமே ப்ராப்பராக அதை எங்ககிட்ட கேட்டு, சார்கிட்ட கேட்டு, அப்பப்போ வந்து இது எப்படி, இது என்ன சொல்லணும், இது மீனிங் என்ன எல்லாம் கேட்டு. ஸோ தே ஆர் ஆல்சோ டூயிங் எக்ஸ்ட்ராடனரி. ஸோ அடுத்தபடியாக காதல் ரீசெட் ரிப்பீட்டோட அந்த மொமெண்ட் உங்களுக்கு தோணிருக்கும். நீங்கள் சொன்னீங்க 6 years முன்னாடி நான் கிளைமேக்ஸ் யோசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. பட் உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகலையா சார் ஸ்கிரிப்ட் எழுதும் போது? உண்மையால உங்களுக்கு தெரியுதா தெரியலையா, ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கு. இல்லை இல்லை, ஒரு நல்ல ஒரு ப்ளே இருக்குது, ஒரு நல்ல ப்ளே இருக்குது. 2 தான் இந்த படம். இந்த படம் வந்து ஒரு காமன் மேன் லவ் ஸ்டோரி. இப்போ வந்து அதான் சொல்லிட்டே இருப்பேன், இது வந்து ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் ஸ்டோரி. இது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் ஸ்டோரி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு செல்ஃப்லெஸ் லவ். அவர் ஒரு டீசரில் டைலாக் பார்ப்பாரு, நாம் விரும்புகிறவங்க நம்மளை விரும்பணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லுவேன். அதுதான் அந்த படத்தோட கரு. சித்தார்த் கேரக்டர் ரொம்ப செல்ஃப்லெஸ். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து ஒரு கிரே பார்ப்போம், பிளாக் பார்ப்போம், இவர் ஒயிட்டு. ஸோ அந்த கேரக்டர் வந்து தான் அம்மா சொன்ன ஒரு விஷயத்துக்காக தன் லைஃப்பில் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், அதுதான் அந்த படத்தோட ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியாக இருக்கும். அந்த ஒரு ஜேர்னியில் அந்த பொண்ணு ஹவ் ஷி ரியலைசிங் வாட் இஸ் லவ் அண்ட் வாட் இஸ் லவ் இஸ் நாட் ஜஸ்ட் டுடே இஸ் வாட் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட். 22nd ஒரு நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது.
ஒரு பார்க்குறோம், நம்ம ஒருத்தர் பிடிக்கிறோம், உடனே இமீடியட்டாக இன்றைக்கி அவ்வளோ ஃபாஸ்ட்டில் இல்லை. அதுக்கு வந்து ஒரு வேறு மெச்சூரிட்டி வேணும், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் தான் அந்த படம். இதில் ஹியூமர் இருக்கும், எமோஷன் இருக்குது. அர்ஜுன் அசோகன் பிரில்லியன்ட் ஆக்டர், பயங்கரமாக பண்ணியிருக்காரு. மலையாளத்தில் ஆல்ரெடி வந்து பெரிய படங்கள் பண்ணி கலக்கிட்டு இருக்காரு. நாங்கள் சொன்னோன்னே இந்த கேரக்டரை ரொம்ப அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஜியா படத்தோட பெரிய அசெட் தான் சொல்லணும். அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் வண்டர்ஃபுல் ஆக்டர். ஐம் ஷூர் ஷீ கோயிங் டு ஸ்டே லாங் இன் தமிழ் சினிமா. ஹாரிஸ் சாருக்கு 25 இயர்ஸ் ஆச்சுன்றதே அவர் நான் மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அத்தனை படங்கள் அத்தனை சாங்ஸ் கொடுத்துருக்காரு. 25th இயர்ல நம்ம படமும் அவரோட கொலாபரேஷன்ல ஒர்க் பண்ணும்போது ஹவ் ஹாப்பி ஆர் யூ ஃபார் தட் அந்த பாண்ட்? வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஆல்வேஸ் ப்ரவுட் டு ஒர்க் வித் ஹிம். என்னென்னா அவர் வந்து எப்படின்னா த மோஸ்ட் டெடிக்கேட்டட் அண்ட் மோஸ்ட் வெரி இன்னோவேட்டிவ்னு கூட சொல்லுவேன்னா, ஒரு 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 விஷயம் எடுத்தாருன்னா அந்த வாய்ஸ் மட்டும் அவர் பாட சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். எந்த இடத்துல மைக் எந்த பொசிஷனில் அது நல்லா வரும், அந்த வாய்ஸ் வரும்ன்றதே நமக்கு புரியாது. ஏன் இங்கே என்ன டிஃப்ரென்ஸு? இல்லை அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் அவுட் பார்க்கும்போது ஒரு மேஜிக்கலாக வரும். அதோட சிங்கிள் பர்சன் தான், ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லுவேன் நான் சார். அவர் தான் கம்போஸ் பண்ணுவார், அவர் தான் கீபோர்டு வாசிப்பார், அவர் தான் டேக் எடுப்பார். இல்லாட்டி யூஸ்வலாக வந்து பல பேர் இருப்பாங்க, அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, எல்லாமே அவர் தான் பண்ணுவார். மியூசிக் ப்ரொடக்ஷன் அவர் பண்ணுவார். அதுதான் நீங்கள் பார்க்க ரசிக்கலாம். மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நான் சும்மா கூட பின்னாடி உட்காந்துருப்பேன். பின்னாடி ஒரு இடத்துல உட்காந்து லாஸ்ட் பெஞ்ச் பசங்க மாதிரி உட்காந்துருப்போம். மியூசிக்கில் அவ்வளோ நாலேஜும் கிடையாது வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலும் நம்ம அதை பார்க்க ரசிக்கும் போதுப்பா என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாரு, அது அந்த வந்து எப்படி மெடிக்கிறது இன்னைக்கு கேட்டுருவார், திருப்பி நாளைக்கு வந்து திருப்பி மாற்றுவார், திருப்பி உள்ள கேப் விட்டு கேட்கலாம், இன்னும் ஏதாவது தெரியும். அப்புறம் இன்னும் கூட ரிலீஸ் வர வரைக்கும் கூட எனக்கு மிக்சிங் தேட்டரில் வந்து உட்காந்தார். மிக்சிங்கில் வந்து யூஸ்வலாக மியூசிக் தேட்டர் ரொம்ப ரேர் தான். இவர் வந்து ஃபுல் படம் மிக்ஸில் வந்து உட்காந்தார். இட்ஸ் பிக் ஸ்ட்ரென்த் ஃபார் த ஃபிலிம். காதல்னா உங்களோட புரிதல் என்ன? It's about two persons, how this understanding and how it's always give and take தான். The love is always should be give and should be taken. ஸோ அது ரெண்டு பேரோட புரிதலை பொறுத்து தான் இருக்குது. அது வந்து அந்த வேவ் லென்த்தில் அந்த அந்த அது வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி மென் அண்ட் விமன். இட்ஸ் ஆல் அபவுட் ஒரு ஃபாதர் டாட்டருக்கு இருக்கலாம், ஒரு அப்பா பையனுக்கு இருக்கலாம். எல்லாமே அது காதல் தான். அது இட்ஸ் அபவுட் டூ பீப்புள் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. எஸ், இதை பற்றி சொல்லும் போது இன்னொரு காதல் கதை என்னன்னா, நம்ம பாலா சார் லான்ச் ஈவெண்ட்ல பொங்கி எழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பாசத்துல வந்து நாங்களாம் அப்படி இவ்வளோ பாசம், இவ்வளோ பாண்டிங் இருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள அப்படின்னு அந்த அளவுக்கு ஹிஸ் ஸ்பீச் வாஸ் கூஸ்பம்ஸ். He was very kind to talk like that. நம்ம வந்து பாலா சாரோட ஹார்ட்கோர் ஃபேன் இல்லையா? அவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இப்படி பார்த்து நம்ம படங்கள் பண்ண ஆரம்பித்தோம். இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியுமா, இந்த மாதிரிலாம் கேரக்டர்ஸை கொண்டு வர முடியுமா சினிமாக்குள்ளே, அப்படி பார்த்து நம்ம வியந்தவங்க தான் நம்மெல்லாம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் இஸ் லேர்னிங் ஃபார் இஸ் வாட்சிங் இஸ் ஃபிலிம்ஸ். நான் ரொம்ப சாரோட சமீபத்தில் நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து அவன் ஈவெண்ட்லேருந்தே என்னோட சாரோட கொலாபரேஷன் இருக்குது. ஆமாம், அவங்க வந்து சார் வந்து எதாவது லுக் டெஸ்ட் பண்ணோம் அவரோட படங்களை என்ன தான் கூப்பிடுவாங்க. ஆடிஷன் பண்ணால் தான் போவேன். வணங்கானோட ஆடிஷன் பண்ணும்போது நான் தான் போனேன் ஃபுல்லாக. அது மாதிரி இந்த படம் பண்ணாங்களே ஜிவி வச்சு நாச்சியார், ஜிவியோட லுக் டெஸ்ட் நான் தான் பண்ணேன். அது நிறைய பேருக்கு தெரியாது. அது வந்து எனக்கு தெரியும் அவசியம், எனக்கு லேர்னிங் அது. கண்டிப்பா. ஏன்னா எங்களுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. அவரு வந்து உங்களை குருன்னு சொன்னது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், தாயும் தகப்பனா இருந்து நான் எல்லா டைமும் என்னை பார்த்துக்கிட்டாரு, நான் விழுந்த போதும் என் கூட இருந்தாருன்ற மாதிரி ஒரு இல்லை. அது நம்ம ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ஃபிலிம் மேக்கர் தான். நமக்கு வந்து என்னோட நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணது என்னென்னா, கடைசியில் வந்து எனக்கு கே பாலச்சந்தர் சார், அப்புறம் பாலுமகேந்திரா சார், அப்புறம் மகேந்திரன் சார், இந்த 3 பேரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கப்பா எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. எனக்கு நல்லா மறக்கவே முடியாது அது. மகேந்திரன் சார் வந்து அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவார். அப்புறம் பாலுமகேந்திரா சார் லெட்டர் போட்டு கூப்பிடுவாங்க. நம்மக்கிட்ட ஃபோன் இருக்கும், மெசேஜ் இருக்கும், லெட்டர் வரும், சந்திக்கலாமா, ஃப்ரீயாக இருக்கியாவா அப்படின்னு. நமக்கு லெட்டரில் பத்திரமா வச்சுருக்கேன். ஓ அப்படியா சார்? உங்களுக்கு மேடம் கேஷ் இப்போ வந்து இருக்க எப்படி சொல்றது, ஒரு ட்ரெண்ட் ரிலேட்டடான ஸ்டப்ஸ் தான் நிறைய இருக்குது. அதாவது இப்போ சோஷியல் மீடியா பார்க்குற அந்த 20 செகண்ட்ஸ் கான்டென்ட்டே எங்களுக்கு போதும்ப்பா, நாங்கள் வந்து தேட்டருக்கு வந்து பார்க்கணுமா, ஓடிடி தான் வந்துடுமே அப்படின்ற ஒரு புரிதல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் 2K கிட் இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் இந்த ட்ரெண்டை பற்றி உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பீப்புள்ஸ் மைண்ட் செட் அப்படிங்களா? ஓகே, நைஸ். ஸோ ஆடியன்ஸ் மைண்ட் செட் உங்களோட புரிதல் ஒன்று இருக்கும்ல ஆஸ் அ டெபியூ ஆக்டரா? இந்த ஜென்ரேஷன் மைண்ட் செட் வந்து ஐ திங்க் கோவிட்க்கு அப்புறமே எல்லாரும் எதையோ நோக்கி ஓடுறாங்கன்னா எதை நோக்கி ஓடுறாங்கன்னா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பர்டிகுலர் கோவிடுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜோன் இருக்குல்ல, எல்லாத்தையும் பொறுமையாக அணுகிறது, பொறுமையாக ஒவ்வொருத்தருக்குள்ள
ஒரு அழகான ஒரு பாண்டிங் இருக்கும். யாரும் கோவப்படுறதோ இது எதுவுமே இல்லை. கோவிட்க்கு அப்புறம் அது டோட்டலாக மாறிடுச்சோன்னு எனக்கு ஒரு ஃபீல். எல்லாரும் ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொரு எதிர்ப்பு, கோவம் இதெல்லாம் இருக்குது. அண்ட் ஆடியன்ஸ் மைண்ட் செட்டாக சினிமாவை பற்றியும் இப்போ ரீல்ஸ்லாம் வந்தால் ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோவே ரொம்ப கம்மி லிமிட். அதில் இப்போ 2x இருக்குது, 3x, 2x பார்த்து அந்த அளவுக்கு வந்துடுச்சு. அதெல்லாம் அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாச்சு. எனக்கு மாதவன் சார் ஒன்று சொன்னார் ரீசெண்டாக. ஒன்று சொன்னார், என்ன சொன்னார்னா, ஒரு நார்மல் செல்ஃபோன் கேமரா, ஒரு நார்மல் லைட்டிங் கிடையாது, ப்ராப்பர் மியூசிக் கிடையாது, 20 செகண்டில் எமோஷன் கிரியேட் பண்ணி அள வைக்கிறாங்க. அவங்க பெஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அவங்கள. அது ஆடியன்ஸ் அட்டென்ஷன் ஸ்பேனே அவ்வளோ ஆகிடுச்சு. அதுலேயே அவங்க அள வைக்கிறோம், அதுலேயே சிரிக்க வைக்கிறோம். ஸோ இவ்வளோ தான் அட்டென்ஷன் ஸ்பேனே நம்ம கொடுக்க முடியுது. அப்போது அதுதான் இப்போது மாறப்போகிறது, இவால்வ் ஆகிட்டு இருக்கு சினிமா. ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். பட் உங்களால் அந்த தேட்டரில் வந்து உங்களோட மூமெண்ட் என்ஜாய் பண்ணுறதை அதை ஃபோனில் கொண்டு வர முடியாது. தனியாக தேட்டரில் உட்காந்து ஒரு ஃபேமிலியோடையோ ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோன் எதுவுமே இல்லாமல் உட்காந்து தேட்டரில் பார்த்து அதை என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டை கொண்டு வர முடியாது. அதுதான் நம்ம தேட்டரில் இருக்கிற ஒரே ஒரு திங்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் எஸ். விஜய் சாருக்குலாம் தேட்டருக்காகவே படம் பண்ண நபர் அவர்கிட்ட வந்து ரீல்ஸ்லாம் சொன்னீங்க டென்ஷன் ஆகிடும். இல்லை, எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்ம லார்ஜர் ஆடியன்ஸ் தான் படம் பண்ணுறோம். அப்புறம் வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து இவ்வளோ பணம் போட்டு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக எது நம்புகிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு அப்போ தான் நல்ல படங்கள் வர ஆரம்பிக்கும். இன்னொரு ஆடியன்ஸ் அவங்களுக்கும் நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் படம் எடுத்தால் நம்ம திருப்பி நம்ம ரெக்கவர் பண்ண முடியும்னு நம்பிக்கை வரணும். ஏன்னா நாங்கள் இந்த சினிமா ஆரம்பிக்கும் போது இந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு. டிஜிட்டல் சேட்டலைட் வந்து ஒரு மார்க்கெட் உங்களுக்கு தெரியும் நிலைமையில் இருக்குன்னு எல்லாமே மாறிட்டுருக்கு. அப்போது திருப்பியும் தேட்டர் தான் போய் ஆடியன்ஸ் வந்து திரைப்படங்களை காப்பாற்றணும். அப்போ இனிமேல் தேட்டர்கள் தான் படம் பண்ணணுன்ற ஒரு ஒரு அனலைசேஷன் தான் எங்கள் டைரக்டர்ஸ்க்கே போயிட்டுருக்கு. அண்ட் எஸ், லாஸ்ட்டாக காஸ்டிங் பற்றி பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். யங் பசங்களை வச்சும் எடுக்கிறீங்க, நம்ம MS பாஸ்கர் சார் மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் வச்சும் எடுக்கிறீங்க. இந்த காஸ்டிங் எப்படி சார்? என்ன சார்? பாஸ்கர்னு வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னர். இப்போது அது ரொம்ப லேட்டாக கிடச்ச ஒரு கிரெடிட் ஆகுதுன்னு நினைக்கிறேன்னா, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர். இந்த படத்தில் வந்து மதும் ஜியா அர்ஜுன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி பாஸ்கர் இம்பார்ட்டன்ட். படத்தோட ஒன் ஆஃப் த பேக் போன் கூட சொல்லலாம். அவர் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஈ ஆடட் ஸோ மச் வேல்யூ இந்த ஃபிலிம். அவரெல்லாம் டேட் 40 நாள் மொத்தமாக வாங்குறதெல்லாம் ரொம்ப டஃப்பு. பட் அவர் நம்மளோட அன்புக்காகவும் அதுக்காகவுமே வந்து ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் அவர். ஸோ அவருமே வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். கண்டிப்பாக. எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம். 2 பேரும் அவ்வளோ அமேசிங்காக பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, நீங்கள் டிரெக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஹாப்பி. ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னி காலத்துக்கு நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்கிறதே ஒரு டிரெக்டருக்கு. ஆமாம், நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே என்னது எவால்வ் ஆகிட்டே இருக்கணும் அண்ட் லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக்ஸ். என்னோட ஒரே விஷயம் தான், we are all humans அண்ட் நம்ம ஒரு படத்தில் மிஸ்டேக் பண்ணியிருப்போம். இப்போ எனக்கு தெரியும் தெய்வ திருமலை எவ்வளோ மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன்னு. அப்புறம் எனக்கு தெரியும் மெட்ராஸ் ஃப்ரெண்ட் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், தலைவியில் மிஸ்டேக். ஸோ அது எனக்கு நானே பார்த்து ஐயோ திட்டிப்பேன், ஐயோ இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது அடுத்த படத்தில். இது என்ன பண்ணிட்டேன், ஐ கேனாட் கரெக்ட் மிஸ்டேக், ஒன்லி ஐ கேன் மேக் ஷூர் தட் ஃபியூச்சர் இஸ் நாட் கமிங் லைக் தட். ஸோ இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட லேர்னிங்காக இருக்கணும். லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் நெவர் எண்டிங். டில் மை எண்ட் ஐ திங்க் ஐ ஷுட் ஆல்வேஸ் பி லேர்னிங். அதுதான் என்னோட ஒரே குறிக்கோள். ஓகே, சூப்பர் சார். நீங்கள் தான் உங்களோட பிக்கெஸ்ட் கிரிட்டிக்கா இல்லை யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? இல்லை, நான் கிரிட்டிக்னா ஃபஸ்ட்டு நானே வந்து படித்தேன், இன்னும் அது பெட்டராக பண்ணிட்டேன். நான் வந்து ரைட்டிங்கில் நடக்கும்போது நடக்கும் எனக்கு. நான் எழுதிட்டு செட்டுக்கு போனேன், இன்னும் எவ்வளோ கேவலமாக எழுதியிருக்கேன் அப்படின்னு அதை எப்படி நானே என்னை திட்டிப்பேன். அதுக்கப்புறம் நானே வந்துட்டு இதை பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணணும். ரைட்டருக்கும் டைரக்டருக்கு ஒரு காம்படிஷன் நடக்கும். அது ரொம்ப நான் டைலாக் நான் தான் எழுதுவேன் இல்லையா. ஸோ எழுதிட்டு நம்ம வந்து இதை வந்து சூப்பராக எடுக்கணும் அப்படின்னு ஒரு டைரக்டராக நான் அதை வந்து ரைட்டு ஒன்றுமே கிடையாது, நான் டைரக்ட் பண்ணி காட்டுறேன் அப்படி எனக்குள்ளே நான் கிரிட்டிக்காக ரொம்ப அது யாருக்கும் தெரியாது. அது நான் எனக்கு சண்டை போட்டுப்பேன். அது பெஸ்ட் டைரக்ஷன் ஸ்டேஜிங் தான். ஒரு சீன் எப்படி ஸ்டேஜ் பண்ணுறோம், அது எப்படி நம்ம வந்து ரொம்ப கன்வின்சிங்காக ரொம்ப 2 கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அது ஒன்று இஸ் லென்ஸ் ஃபாலோ கேரக்டர்ஸ் ஆர் கேரக்டர் ஃபாலோயிங் லென்ஸஸ். ஸோ ஐ பிலீவ் இன் லென்ஸ் ஃபாலோயிங் த கேரக்டர்ஸ். ஸோ அந்த படம் தப்புலாம் கிடையாது. அந்த படம் வந்து கேமரா பார்த்து பேசுகிற தப்புலாம் அப்படி கிடையாது. ஐம் சேயிங் ஐ பிலீவ் இன் த சினிமா அண்ட் ஐ வாண்ட் டு மேக் மை ஃபிலிம் வெரி க்ளோஸ் டு த ஆடியன்ஸ் லைஃப், ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். ஒரு பக்கத்தில் அவங்க பக்கத்தில் அந்த வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ ஐ ப்ரிஃபர் திஸ் கைண்ட் ஆஃப் சினிமா. ஓகே, தட்ஸ் ரியலி கிரேட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங். கண்டிப்பாக காதல் வீட்டில் வெற்றிகரமாக ஓடணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Plan your next summer escape with Grand Royal Tours. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.